26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆகஸ்ட் மாத பலன்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 27க்கு அப்புறமே சூரியனோடு சேர்ந்த புதனும் புதாதித்ய யோகம் பெறுகிறார். எப்போ இருந்து? இந்த ஆடி மாதம். இதுல இந்த மாதம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 8 குடைவன் 3 மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் இதுதான் நடக்கும்னு என்ன சொல்லலாம். உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. கண்ணு முன்னாடி நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. காரணம், 3 6 கூடிய புத பகவானோட சேர்ந்த சூரியன். யார் அந்த புத பகவான்? உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவர். அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் த இஎம்ஐ. அவர் சூரியனோட சேரும் பொழுது யார் எந்த கடனுக்காக இந்த சொத்தை நீங்க அடமானம் வச்சீங்களோ, 8 குடைவன் 3 மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு பூமி யோகம் ஏற்பட போகிறது. வாங்க அப்படி கம் டு தி சாப்டர். அதற்கு நான் என்ன செய்யணும்? வாங்க வாங்க, தெக்கனி கோட்டை பக்கத்துல தேக்கு மரம் வளர்த்தலாம், ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம்னு யாராவது ஒரு கேரக்டர் நம்மகிட்ட வருவான். ரொம்ப சந்தோஷப்பா, நான் ஏற்கனவே காசு இல்லாம இருக்கேன். புது இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ராகு பகவான் காலில் விழணும். இந்த நேரத்துல லாபங்களை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா சிச்சுவேஷன்ஸும் சரியாயிடுச்சு. 12ஆம் இடத்தை சனி பகவான் ஓகே ஆயிட்டாரு. இந்த பக்கம் 5 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று ரெடியா இருக்காரு. இந்த பக்கம் குரு எப்படா பிளஸ் பண்ணலான்னு காத்திருக்காரு. இருக்கிற ஒரே ஆள் யாரு? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாத பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு. நம்ம எப்பயுமே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஃபார்மெட் ஒன்று, எல்லோரும் வியந்து பார்க்கிற ஃபார்மெட். இங்கே வர்ற செலிபிரிட்டிஸ்க்கெலாம் கூட இந்த ஃபார்மெட்டை வியந்து பாராட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி ஒன்று நான் சொல்ல போகிறோம். அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 27க்கு அப்புறமே சனி வக்கரமாயிட்டார். ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் என்னன்னா, 7.5 சனி வக்கரமாயிட்டார். இப்போ நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இந்த பலன்களை கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக கேட்குறீங்க. காரணம் என்ன? மைண்டில் இருந்து அந்த சனி தந்த மந்தத்தன்மை போயிடுச்சு. 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று விட்டார். புதிய எழுச்சியோட அணுகிறீங்க. இந்த அடுத்த 5 மாதத்தை என்னடா பண்ண போகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு என்ன பொற்குவியல்களை கொண்டு வந்திருக்கிறது? எடுத்தோடனே இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க என்றால் காரணம் என்னன்னா, 5 கூடிய யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். வாழ்க்கையில நண்பர்களே, யார் ஹெச்ஓடியோ அவர் நினைக்கிறதா நடக்கும். இது பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியில் யார் பாஸ் நினைக்கிறது தானே கடைசி டிசிஷன். இந்த ஃபைனல் டிசிஷன் வில் பி பாஸோட சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறீங்க. அந்த ப்ரப்போசல் நம்ம எல்லாரும் ஓகே பண்ணாலும் கடைசி சைன் யார் பண்ணணும்? பாஸ் சைன் பண்ணணும். அவர் நிறுத்திட்டா நின்று போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் 5 கூடிய யோகாதிபதி சூரியன் தான் கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி, உங்களுக்கு யோகாதிபதி. அவரே ஆட்சிங்க. அப்புறம் என்ன? ஒரு காட்டு வழி பாதையிலே போகும் பொழுது எப்படி யானையின் துணை இருந்தால் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லையோ, சூரியனே கூட இருக்கார், எதை பற்றி பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி அப்போது சூரியனோடு சேர்ந்த புதனும் புதாதித்ய யோகம் பெறுகிறார். எப்போ இருந்து? இந்த ஆடி மாதம். இதில் இந்த மாதம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதம் ஆடி மாதம் ஆகஸ்ட் 1 நமக்கு இந்த ஆடி மாதத்தில் தான் வி ஆர் ட்ராவலிங். ஜூலை 17க்கு அப்புறமே ஆடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வி ஆர் ரன்னிங் இந்த ஆடி. ஸோ இந்த ஆடி மாதத்தில் வெகு சிறப்புகள் உண்டு. என்ன? வரலட்சுமி விரதம், அந்த மாதிரிலாம் வரிசையாக ஆடி போகிறோம். அதெல்லாம் ஆடியே ஸ்பெஷல் தான். அவ்வகையில் இந்த மாதம் தான் சூரிய பகவான் கடகத்தில் ஃபர்ஸ்ட் இருந்தார், அப்புறம் சிம்மத்துக்கு போனார். இப்போது 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். யார்? உங்கள் ராசிநாதன். ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கார். அப்போது 8 குடைவன் 3 மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் இதுதான் நடக்கும்னு என்ன சொல்லலாம். உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஓகே ஆக போகிறது. ஐவிஎஃப் வேணாம், ஐவிஎம் வேணாம் சார், தெய்வாதீனமாக சுவாமி கடாட்சம் அதே ஓகே ஆயிடுச்சு சார். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க, இந்த உலகம் கேட்க போகிறது. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறாங்க. இதுக்காக பாடுபட்டோம் சார், யாருக்கு பிரச்சனைனே தெரியல, அதெல்லாம் சரியாடும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பொதுவாகவே இதை சொல்லியிருக்கேன். மேஷராசிக்காரர்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் சரியாடும். இந்த 5 கோடி ஆட்சி பெறும் பொழுது கோர்ட்டில் நல்ல நியூஸ் வந்தது சார், நம்ம பக்கம் தீர்ப்புங்கிற மாதிரி வந்திருக்கு. நடக்குங்க. உங்கள் என்ன சொல்கிறது, கண்ணு முன்னாடி நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. காரணம், 3 6 கூடிய புத பகவானோட சேர்ந்த சூரியன். யார் அந்த புத பகவான்? உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவர். அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் த இஎம்ஐ. அவர் சூரியனோட சேரும் பொழுது யார் எந்த கடனுக்காக இந்த சொத்தை நீங்க அடமானம் வச்சிங்களோ அதை மீட்டுவீங்க. வாழ்க்கையில பெரிய சந்தோஷமே என்னன்னா, அந்த அடமானம் வச்ச பொருளை மீட்டுற நாள் இருக்கு பாருங்க சார். நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள், நமக்கு அதிகபட்ச சந்தோஷமே என்ன?
நான் நகை அடமானம் வச்சு 1 வருஷம் என் ஒய்ஃப் கழுத்தில் நகை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் நான் மீட்டுட்டு வந்தேன். போனஸ் வந்தது, அரியர் வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் தான். ஸோ அப்போ அடுத்தது பூமி யோகம். எப்படி 8 3 மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு பூமி யோகம் ஏற்பட போகிறது. வாங்க அப்படி கம் டு தி சாப்டர். அதற்கு நான் என்ன செய்யணும்? 2வது ஃபார்மெட்டில் 2வது விஷயம். அதற்கு நான் என்ன செய்யணும்? இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம், 5க்குரிய சூரிய பகவானை தினசரி வழிபடணும். சூரிய பகவான் வழிபடணும்னா என்ன செய்யணும்? சூரிய பகவான் வழிபடணும்னா சூரியனை டைரெக்டாகவே வழிபடலாம். அதுக்கு கோயிலே தேவையில்லை. அல்லது நீங்கள் சூரியனார் கோயில் போகலாம், அல்லது ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஞாயிறு கோயிலுக்கு செல்லலாம். இதெல்லாம் சிறப்பு. இப்போது அதற்கு நான் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யக்கூடாதுன்னா டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். 2க்குரிய சுக்கிர பகவான் மாதத்தின் 2ஆம் தேதியே ஆகஸ்ட் 2ஆம் தேதியில் ஓடி போய் நீச்சமாயிடுறாரு கண்ணியில். எல்லாம் நல்லா வர்றப்போ இந்த தனாதிபதி கேஷியர் எங்கப்பா காணோம்? செக்கெல்லாம் பாஸ் ஆயிடுச்சு சார், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பேங்க்கில் கேஷியர் இருக்கார்ல, அவர் லஞ்சுக்கு போயிருக்காருன்னா நம்ம உட்காந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்த உடனே கேஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த 2க்குரிய சுக்கிரன் நீச்சமாயிட்டார். இவர் வந்துட்டாருன்னா பணம் கைக்கு வந்துடும். அப்போது 99% பணம் வருகிறது, அந்த 1% வரமாட்டேங்குது. என்ன காரணம்? சுக்கிரன் நீச்சம். 2க்குடையவன் நீச்சம். நீச்சமாகும் பொழுது 2 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று, பண விஷயம் உங்களுக்கு அக்கௌண்ட் வரைக்கும் வரும், லெட்ஜர் பேலன்ஸாக இருக்கும், அவைலபிள் பேலன்ஸ் ஆகாது. இது என்ன சார் இது இவ்வளோ தூரம் சூப்பராக சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்க? அதான் வந்துருச்சே, லெட்ஜர் பேலன்ஸில் வந்துருச்சு, அவைலபிள் பேலன்ஸாக வராது. ஏன் வராது? அதற்கு தான் ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கணும். லக்ஷ்மி குபேர யாகம் நீங்கள் பண்ணணும். ஏன்னால் காரணம் என்னென்னா, அந்த லக்ஷ்மி குபேரன், லக்ஷ்மி மனசு வச்சாதான். சுக்கிரனுக்கு அதிதேவதை யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மி குபேர யாகம் பண்ணணும். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம் எனும் பொழுது ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கணும். யாராவது நம்ம அடிக்கடி என் ஸ்டைலில் சொல்கிறேன், வாங்க வாங்க தெங்கனி கோட்டை பக்கத்தில் தேக்கு மரம் வளர்த்தலாம், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலான்னு யாராவது ஒரு கேரக்டர் நம்மகிட்ட வருவான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் ஏற்கனவே காசு இல்லாமல் இருக்கேன். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பண்ணக்கூடிய நேரம் இதெல்லாம். அருள் தரும் கடவுள் வழிபாடு என்ன? இப்போது இந்த மாதம் இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? சொத்து விஷயம் வந்துடும், குழந்தை வந்துடும், பூமி யோகம் வரப்போகுது, ரைட்டு. கார் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? அதான் காருக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் வந்து நீச்சமாயிட்டார். சரி, புதுசாக வந்து ஏதாவது கடை ஓப்பன் பண்ணலாமா? பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகக்கூடாது. இருக்கிற பணம் எடுத்தால் போருன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போது சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி குடும்பத்தாருக்கு ஏதேனும் நீங்கள் பணம் போக்குவரத்து, பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, அவங்கள்ட்ட இருந்து எது வேண்டாம். மனைவி விஷயம் அதில் இன்வால்வ் ஆகவே வேண்டாம். அடுத்து அவருக்கு ஏதாவது மச்சானுக்கு ஒரு செக்யூரிட்டி கையெழுத்து போகலான்னு இருக்கேன், வேண்டாம். 2க்குடையவன் நீச்சம். அப்போது இந்த ஜாமீன் கையெழுத்துலாம் பிரச்சனை ஆகும். 2ன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாமா? வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். ரைட். இப்போது அருள் தரும் கடவுள் வழிபாடில் நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு மெயின் ஆள் இருக்கார், அவரை மறந்துடும். யார்? 2 பெரிய ஜாம்பவான். ஒருத்தர் மிஸ்டர் சனி, அவர் வக்கரமாயிட்டார். எப்போது? 27ஆம் தேதி. இப்போ தான் ஒரு 4 நாள் ஆகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து டிசம்பர் மாதம் முடியும் வரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா யூடியூப்லையும் இதே தான் போயிட்டு இருக்கு. சனி பகவான் வக்கரமாகிறார். வக்கரமான சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஏனென்றால் உங்களை 2ஆம் இடத்தை அவர் தான் பார்க்குறார். இந்த 2க்குடையவன் நீச்சமாகும் பொழுது 12லிருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை அவர் தான் பார்க்குறார். அவர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகானருகில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. உங்களுக்கு தெரிஞ்ச சனீஸ்வர ஸ்லோகம், பிராம் ப்ரீம் ப்ரோம் சக மந்தாய சுவா, டெய்லி சொல்லுங்கள். காகத்திற்கு சாப்பாடு வைங்க. முக்கியமாக காகம் தான் வந்து சனீஸ்வர வடிவமாக கருதுகிறோம். இல்லை சார், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ரைட், ஓகே. பெரும்பாலான நேரம் அன்னதானங்களிலோ அல்லது இன்னொருத்தர் ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதோ போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்கள சனி பகவான் ஒன்றும் பண்ணுறதில்ல. சரி, அதுக்கும் எனக்கு டைம் இல்லை. அப்போ நீங்கள் ஐயப்பனோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடுகளோ மேற்கொள்ளுங்க. இந்த வக்கரமான சனி நீங்கள் ப்ரேயர் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒன்றும் திருநள்ளாரோ அல்லது வந்து நீங்கள் குச்சனூரோ அல்லது நீங்கள் இருக்கிற பொழிச்சலூரோ எங்கேயாவது போய் சனீஸ்வரனை சனிக்கிழமை தோறும் பாருங்கள். இல்லை அது கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான் 2-3 எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த சனிக்கிழமை எப்படியாவது போங்க. சாட்டர்டே நைட் நோ சாட்டர்டே நைட். உங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் சாட்டர்டே ஈஸியாக ஹாலிடே கிடையாது, உங்களுக்கு அது ஹோலிடே. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மிஸ்டர் சனி உங்களை பார்த்துட்டே இருக்கார். அதனால் அன்றைக்கி நாள் நீங்கள் ரொம்ப ஆச்சாரமாக எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் இறை வழிபாட்டோட சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ரைட். அடுத்து அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன? இந்த ஆகஸ்ட் மாதத்தை வடிவமைக்கிறத மிகப்பெரிய பொறுப்பு அடுத்து யாருக்கு? நான் சொன்ன 2 பெரிய ஜாம்பவான். ஒன்று யார்? மிஸ்டர் சனி. அடுத்தது மிஸ்டர் குரு நாளில் இருக்கார். இந்த நாளில் இருக்கிற குரு என்ன பண்ணுறார்? உங்களுக்கு ப்ரமோஷனல் யோகங்களை தருகிறார். கம்பெனியில் அடுத்த படிநிலையை தரப்போகிறார். இந்த குரு ஃப்ரீயாக செயல்படுறார். சனி 7.5 சனியாக உட்காந்து டென்ஷன் பண்ணிட்டு இருந்தது போக இப்போ அவர் ஃப்ரீயாக செயல்பட போகிறார். அதற்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரு ஆடிப்பூரத்தப்போ நீங்கள்
திருக்கோயில்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளணும். காரணம் என்ன சார் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது, ஆடிப்புறத்துக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இல்லை, இங்கே பாருங்கள், ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த ராகு பகவான் காலில் விழணும். இந்த நேரத்தில் லாபங்களை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா சுச்சுவேஷன்ஸும் சரியாயிடுச்சு. 12ஆம் இடத்தை சனி பகவான் ஓகே ஆகிட்டாரு. இந்த பக்கம் 5 கோடி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ரெடியாக இருக்காரு. இந்த பக்கம் குரு எப்படா ப்ளஸ் பண்ணலான்னு காத்திருக்காரு. இருக்கிற ஒரே ஆள் யார்? மிஸ்டர் ராகு. 11 கூடியவன் ஆக்டிவேட் ஆனால் தன்னால் சரியாகும். அப்போ ஆடிப்புறத்தன்று அம்பாளை வழிபடுங்கள். அது ரைட். அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் வேறு என்னெல்லாம் சொல்லலாம். ஏகாதசி 9ஆம் தேதி வருகிறது இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு போங்க, லக்ஷ்மியை வழிபடுங்க. லக்ஷ்மி வருவா என் மனையினிலே, அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, டெய்லி லக்ஷ்மி சாங் போட்டு கேளுங்க. அமைதியாக நான் சொன்ன லக்ஷ்மி குபேர யாகம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரைட். அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்னா 16, 17, 18 சுதந்திர தினம் வருது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே 3 நாள் அமைதியாகிடணும். ரைட்டா? ஸோ 16, 17, 18 அதோட சரி. உங்களுக்கு தொடர்ந்த பலன் தரும் திசை என்ன? மிஸ்டர் சூரியனோட கலர் என்ன? ரெட் கலர். பலன் தரும் தேதி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குங்க. இந்த ஒரு மாதமும் நம்பர் 1 எப்பவும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. செவ்வாயும் யோகங்களை தருவதால் முருகப்பெருமானை வழிபடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் செய்வது இந்த லக்ஷ்மி வழிபாடு. லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எப்பொழுதும் எங்கேயாவது கிளம்புனீங்கன்னா ஒரு மஞ்சள் கொம்பு அல்லது மஞ்சள் தூள் கொஞ்சம் சின்ன பேக்கெட்டில் போட்டு கிளம்பி போங்க. என்ன சார் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு ப்ராப்பராக எனக்கு அனுபவிக்க முடியல, சனி வக்கரமானா கூட என் கையில் காசு இல்லையே என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5ஆவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். குடும்ப ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி குபேர் யாகம் பற்றி சொன்னாரே அப்படின்னா என்னென்னு கேளுங்க. அவர் உடனே தொடர்பு கொள்வது எப்படின்னு கேளுங்க. எல்லா விஷயங்களும் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்து தருவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டிவிலையோ ஒரு மொபைலையோ ஒரு QR கோடுன்னு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதை பாருங்கள். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள் அனைவருடைய பதிவுகளும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான் சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.